திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குறிஞ்சாங்கேணி கமநல சேவை பிரிவில் அமைந்துள்ள வரங்குளம் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். குளத்தை நம்பி சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் விவசாயம், கால்நடை வளர்ப்பையே தமது ஜீவனோபாய தொழிலாக இவர்கள் செய்து வருகின்றனர். இக்குளத்தை நம்பி 80 ஏக்கர் வயல் நிலங்கள் காணப்படுவதுடன் குளத்தின் நடுவில் மண் அதிகமாக உள்ளமையினால் நீர் குறைவாகவே தேங்கி நிற்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயம் செய்வதில் இவர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். குளங்களை புனரமைப்பதற்கு கடந்த காலங்களில் அதிக நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் தமக்கு எவ்வித பிரதிபலனும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் அங்கலாய்கின்றனர். இந்த குளம் நீண்ட காலமாக புறநாய்க்கப்படல. கோடை காலத்தில் தண்ணி வத்தினு சொன்னா ரொம்பவும் கஷ்டமா இருக்கிறது. அதே போல இந்த குளத்தில் அதிகமான மண்கள் இருக்கிறது, அதை யாருமே பார்ப்பது கிடையாது. இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கால்நடை தவிர வேற எதுவுமே பிரயோசனம் இல்லை. மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய இந்த குளம் இப்ப கால்நடைக்கு மாத்திரம்தான் பிரயோசனம் அளிக்கிறது. இதே இப்படியா நிலைமை தொடர்ந்து இருந்தென்று சொன்னா மக்கள் விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. துவங்கலம் இன்னும் புனரமைக்கப்படவில்லை. இதில் 60 குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். 80 ஏக்கர் காணிகள் உள்ளன. இதனாலே அரசாங்கம் இந்த குளத்தை இதுவரை காலமும் புனரமைத்து தரப்படவில்லை. இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த கடந்த காலங்களில் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் இந்த குளம் முறையாக புனரமைக்கப்படாமைக்கான காரணம் என்ன? நிதி எவ்வாறு செலவிடப்பட்டமை என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான குளங்கள் புனரமைக்கப்படாமை தொடர்பில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல சந்தர்ப்பங்களில் மௌனம் சாதிப்பது ஏன்?